ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் 7 பேர் தினகரனுடன் திடீர் சந்திப்பு. அடுத்தடுத்த சந்திப்புகளால் சூடு பிடித்தது தமிழக அரசியல் களம். தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதா படத்தின் அருகே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படங்கள். தினகரன் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரை அதிமுக ஆட்சி நிலைப்பது கேள்விக்குறிதான். மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுக முன்னாள் எம்பி இரா செழியன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 95. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. விரைவில் நடக்கவிருக்கிறது காங்கிரஸ் உட்கட்சி தேர்தல். ராகுல் காந்தி தலைவராவார் என தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜாமீனில் வெளிவந்துள்ள டிடிவி தினகரனை அடுத்தடுத்து சந்தித்தனர். அமைச்சர்களுடனான டிடிவி தினகரனின் சந்திப்பால் அதிமுகவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறை சென்ற அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் கட்சியில் நிலவும் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தினகரனுக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து தற்போது செந்தில் பாலாஜி, கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் செய்யாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் அடுத்தடுத்து சந்தித்தனர். இதனால் அதிமுக இரு கட்சியினரிடையேயும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் குறித்த விவகாரத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவிற்கும் வர முடியாது என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜே.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போதைய ஆட்சி நிலைக்குமா அல்லது நீடிக்குமா என்பது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர்தான் தெரியும் என்றும் குறிப்பிட்டார். டிடிவி தினகரன் அவர்களை பற்றிய அமைச்சரவையினுடைய இன்றைய முடிவு, இதனுடைய அறிவிப்புக்கான உள்நோக்கம் என்ன, உண்மை நிலை என்ன, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு இதில் எந்த முடிவுக்கும் யாரும் வர முடியாது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் என்று ஒருபுறம் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழக அரசினுடைய ஸ்திரத்தன்மை இதில் அடங்கி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே ஆட்சி நிலையான ஆட்சியாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனுக்கு அப்புறம் உண்மை நிலை வெளிவரும். நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் திமுக சார்பில் நடைபெறும் குளம் தூர்வாரும் பணியினை பார்வையிட வந்த ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இதனை தெரிவித்தார். முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையிலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி நிலைத்து சட்டமன்றம் கூடுகிற போது அப்போது எங்களுடைய ஜனநாயக கடமையை திமுக நிச்சயமாக ஆற்றும். தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் சூழ்நிலையில் டிடிவி தினகரனுடனான அமைச்சர்கள் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சிவசங்கரி. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்கள் அறையிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தற்போது எடப்பாடியின் படமும் வைக்கப்பட்டுள்ளது டிடிவி தினகரன் ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சராகி 100 நாட்கள் ஆன நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி படமானது எல்லா அமைச்சர்களின் அறைகளிலும் நேற்று முதல் வைக்கப்பட்டுள்ளன. இந்த முடிவிற்கு முதலில் சில எம்எல்ஏக்கள் அதிருப்தி தெரிவித்தாலும் அவர்களை மற்ற அமைச்சர்கள் பேசி நிலையை சரிகட்டிவிட்டனர் என
தகவல்கள் வெளியாகியது. இதுவரை முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் மட்டுமே இருந்து வந்த நிலையில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, வணிகவரித்துறை அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்ட அனைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அறைகளிலும் பழனிசாமியின் படம் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசியபோது, நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படம் அனைத்து அறைகளிலும் இருக்கும் நிலையில் தற்போது பழனிசாமியின் படம் வைக்கப்படுவதில் தவறில்லை என கருதுவதாக குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய படம் முதலமைச்சருடைய படம் எல்லா அமைச்சர்களுடைய அறையிலேயே இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதை பற்றியெல்லாம் விமர்சிக்க நான் தயாராக இல்லை. ஏற்கனவே குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய படங்கள் இருக்கிற போது இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய படம் இருப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சசிகலா, தினகரன் ஆகியோர் கட்சியில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது அறையில் பழனிசாமியின் படத்தை வைத்திருப்பது தினகரன் ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் ருத்ரா. நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செம்மம்பாளையத்தில் திமுக சார்பில் குளம் தூர்வாரும் பணியினை அந்த கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், பருவமழை பொய்த்து போனதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக அரசு இதுகுறித்து கவலைப்படவில்லை என்று தெரிவித்தார். திமுக சார்பில் பல்வேறு நீர்நிலைகள் தூர்வாரப்படுவதை பார்த்து மேட்டூர் அணையை தூர்வாருவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொண்ட நிலையில் தற்போது அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் நீதிமன்றம் குற்றவாளி என தெரிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படம் அனைத்து அலுவலகங்களிலும் இருக்கும் நிலையில் தற்போதைய முதல்வர் பழனிசாமியின் படம் வைக்கப்படுவதில் தவறில்லை என கருதுவதாக குறிப்பிட்டார். நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவின் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின், சட்டமன்றம் கூடும் வரை ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும், ஒருவேளை சட்டமன்றம் கூட்டம் நடத்தப்பட்டால் திமுக ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரையில் ஓரணியாக இருந்தது. அவர் மறைந்ததற்கு பிறகு 2 அணியாக மாறி அதற்கு பிறகு ஒரு 3 அணியாக இப்பொழுது பிரிந்திருக்கிறது. ஆக போகிற போக்கை பார்த்தால் இன்னும் எத்தனை அணிகள் உருவாகப் போகிறது என்ற கேள்விக்குறியோடு தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுக அணி 2 அணியாகவும் பின்னர் 3 அணிகளாகவும் பிரிந்திருக்கிற நிலையில் இன்னும் எத்தனை அணிகளாக பிரியும் என்ற கேள்விக்குறியோடு இப்போதைய அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சாந்தலட்சுமி. புதுச்சேரியில் கடும் வெப்பம் வீசுவதால் காரைக்கால், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோடைக்கால விடுமுறை முடிந்த பிறகு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 7ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடும் வெயில் தொடர்ந்து வாட்டி வதைத்து வருகிறது. அதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறக்கும் தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் உத்தரவை கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் பிறப்பித்தார். கோடை வெயிலின் தாக்கத்தை கருதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றோர்களுடைய கோரிக்கை ஏற்று 7ஆம் தேதி திறப்பதாக இருந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள் வருகின்ற 12ஆம் தேதி திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்கால், பாண்டிச்சேரி முழுமைக்கும். புதுவை மற்றும் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் முடிந்த பிறகும் வெயில் வாட்டி வருவதால் 7ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த பள்ளிகள் புதுச்சேரியில் தற்போது 5 நாட்கள் கழித்து 12ஆம் தேதி திறக்கப்படும் என்ற உத்தரவை பெற்றோர்கள் வரவேற்றுள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சிவசங்கரி மற்றும் புதுச்சேரியிலிருந்து ராஜீவ். திமுக முன்னாள் MP இரா செழியன் உடல்நலக்குறைவால் வேலூரில் இன்று காலமானார். 95 வயதான இவர் பல சிறுகதைகள் மற்றும் நாடகங்களை எழுதியுள்ளார். திருவாரூரை சேர்ந்த திமுக முன்னாள் MP இரா செழியன் இன்று காலமானார். அவருக்கு வயது 95. இவர்
அரசியல்வாதி, நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர் என பல தகுதிகளை கொண்டவராக திகழ்ந்தார். பல சிறுகதைகள் மற்றும் நாடகங்களை எழுதியுள்ளார். 1962 மற்றும் 1967 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றவர். 1977 ஆண்டு திமுகவில் இருந்து விலகி ஜனதா கட்சியில் சேர்ந்து இந்திய மாநிலங்களவை உறுப்பினரானார். 1988 ஆண்டு ஜனதா கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் உருவான ஜனதாதளம் கட்சியில் செழியன் முக்கிய பொறுப்பு வகித்தார். பின்னர் ராமகிருஷ்ண ஹெக்டே தலைமையில் உருவான லோகதளம் கட்சியில் துணைத் தலைவர் பதவி வகித்தார். 2001 ஆண்டு அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்தார். ரா. செழியன் மறைந்த பத்திரிகையாளர் சோ போன்றவர்களுக்கே இந்திய அரசியலமைப்பில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைப்பவர் எனவும் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவும் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார். அந்த பத்திரிகையின் சார்பாக நான் சோ சார்ட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு சோவுடைய துக்ளக் ஆஃபீஸ் போயிருந்தேன். சோ சார்ட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கேள்வி நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் ஒரு லாயர், அதே நேரத்தில் நிறைய விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர், கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு எது சரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்போ நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்பீங்க, யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிப்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பதில் இரா செழியன்ட்ட அப்படின்னு. ரா. செழியன் மறைந்த அமைச்சர் நெடுஞ்செழியனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் திவ்யலட்சுமி. வரும் அக்டோபர் மாதத்திற்குள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோனி உள்ளிட்ட காங்கிரசின் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் கட்சியை தேர்வு செய்வதற்காக உட்கட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என அறிவித்தார். பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு தேர்தல் நடத்துவதென முடிவெடுத்துள்ளோம். ராகுல் காந்திக்கென தனியாக எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாமல் உரிய முறையில் தேர்தல் நடத்தி தலைவரை தேர்ந்தெடுப்போம். கட்சியின் 2000 மூத்த உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் தலைவர் தேர்வு செய்யப்படுவார். நரேந்திர மோடி ஆட்சியில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட பெரும் அச்சம் கொள்கின்றனர். அந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்ற மோடியின் வாக்குறுதி என்ன ஆனது? இவரை தொடர்ந்து பேசிய சோனியா காந்தி, மோடி அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது என்றும், ஆனால் இப்போது வரை நல்லிணக்கம் ஏற்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவின் சாரத்தை வெளியேற்ற மோடி அரசு விரும்புவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். 70 வயதாகியும் சோனியா காந்தி கடந்த 1998 ஆண்டிலிருந்து காங்கிரசின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவால் அவதியுற்று வரும் அவர் மேல் சிகிச்சைக்காக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு புதிய நபரை தேர்வு செய்ய அதிக முனைப்பு காட்டப்பட்டு வருகின்றது. வரும் அக்டோபர் மாதத்திற்குள் கட்சியின் தலைமை பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் கார்த்திக் மற்றும் ருத்ரா. இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடை தொடரும் பட்சத்தில் தடையை மீறுவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தா. பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். அக்கம்பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், ஒப்பந்தப்படி நீதிமன்ற தீர்ப்படி அதை நிறைவேற்ற அவசர காணும். நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத இந்த ஆள் போடுகிற உத்தரவை நாம் மட்டும் மதிக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழகம் மீறும் நிறைவேற்றக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கு அந்த துணிவும் இல்லை, தெளிவும் இல்லை. ஆட்சி நாற்காலியிலே உட்கார்ந்திருந்தால் போதும் என்று அடிமணிந்து மூச்சு கூட விடாமல் அமைதியாக இருக்கிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். விழித்தெழும் உலகம்.
விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். காவேரி பிரைம் தொடர்கிறது. கருப்பு பண விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதி என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே திக்குறிச்சி மகாதேவர் ஆலய கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயலர் H. ராஜா கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2G வழக்கில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உரிமையாளர் பிரணாய் ராய் முதல் குற்றவாளி என்றும் ப. சிதம்பரம் இரண்டாவது குற்றவாளி என்றும் கூறினார். சிதம்பரம் குடும்பத்தோட ஒரு நாள் சிறைக்கு போவார். ஏன்னா அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கார். இது ராம் ஜேத்மலானி ஆதாரங்களோட கடிதம் எழுதினார். இன்னி வரைக்கும் சிதம்பரத்தோட பதில் என்ன? அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்பொழுது, அதாவது இயல்பு தான், மூக்க பிடிச்சா வாயை திறக்கத்தானே செய்வாங்க. அதனால் இதுக்காக அவங்க பேசக்கூடிய குற்றச்சாட்டை ஒழிய 100% ஆதாரங்களோடு சிபிஐ ஆனது நடவடிக்கை எடுத்து வருகிறது. காருண்யம் பற்றி பேசுகிற மாதிரி ஊழலுக்கு வித்திட்டதே தமிழ்நாட்டில் திமுக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்புங்கிறாங்க. இவர் செயல் தலைவரோட குடும்பத்தினரே வேளச்சேரியில் சன்ஷைன் பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. அதில் தமிழில் பேசினால் அபராதம். நீங்கள் அங்கே தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு நான் போராட்டம் நடத்துகிறேன். நான் போராட்டம் நடத்த சொல்கிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 வருஷம் யூபிஏல நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? எப்போல்லாம் எதிர்கட்சியில் இருக்கீங்களோ அப்போல்லாம் தமிழ் ஞாபகம் வருமா? அது இவங்களுக்கு தமிழ்ங்கிறது, தமிழ் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பற்று என்பது கிடையாதுங்கிறேன். பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் ஊழலை ஒழிக்க உரிய சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான விதிகளை திருத்தி பிறப்பிக்கப்பட்ட ஒற்றை அவசர சட்டத்தால் மட்டுமே பல்கலைக்கழகங்களில் நடக்கும் முறைகேடுகளையும் ஊழலையும் தடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான தனியார் கல்லூரிகளின் தாளாளர்கள் பட்டப்படிப்பை முடிக்காதவர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களை கொண்டு பட்டம் வழங்கும் துணைவேந்தர்களை தேர்வு செய்வது எந்த அடிப்படையில் சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய துணைவேந்தர்கள் நேரத்தை வீணடிப்பது சரியல்ல என்றும், இந்த அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து துணைவேந்தர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தனி ஆணையம் மற்றும் கட்டடங்களுக்கான கட்டுமான பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்க தனி அமைப்பு போன்ற அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய விரிவான சட்டத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் தனலட்சுமி. கன்னியாகுமரியில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவகுளம் அருகே உள்ள கண்ணன்பதி என்ற இடத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான இடம் அதிகாரிகளால் முடிவு செய்யப்பட்டு அதற்காக மது பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டது. இதையறிந்து டாஸ்மாக் கடைக்கு முன் திரண்ட கண்ணன்பதி, தேவகுளம், கோட்டவிளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி மது பாட்டில்களை ஏற்றி வந்த வாகனத்தை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்பினர். இதைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் டாஸ்மாக் கடைக்கு முன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவ்வழியாக வந்த பேருந்துகள் உள்பட வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது.
சாலை மறியலின் போது மதுவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய பொதுமக்கள் டாஸ்மாக் கடை அமைத்தால் குளிக்க செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் என்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்படையும் என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று பலமுறை ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறிய அவர்கள் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதிபட கூறினர். காவேரி செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமியுடன் கன்னியாகுமரி செய்தியாளர் சுயம்புலிங்கம். கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சயான் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சயானை கோத்தகிரி போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியாக பணியாற்றி வந்த ஓம் பகதூர் ஏப்ரல் 24 மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். மேலும் பங்களாவில் இருந்த ஜெயலலிதாவின் கை கடிகாரங்கள் உள்ளிட்ட சில பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 11 பேரை தேடி வந்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் ஏப்ரல் 28 ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து கனகராஜின் நண்பரும் வழக்கில் 2வது குற்றவாளியுமான சயன் ஏப்ரல் 29 கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இந்த விபத்தில் சயன் மனைவி வினுப்பிரியா, மகள் நீத்து ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சயான் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவுடன் கைது செய்யப்பட்டார். அவரை கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தனிப்படை போலீசார் அழைத்து சென்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தனலட்சுமி. கோவையில் நடைபெற்ற இன்டெக் தொழிற்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ஹியூமனாய்டு ரோபோட் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த தொழில்துறை கண்காட்சி குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்ட சிறு குறு தொழில்கள் கூட்டமைப்பான கொடிசியா சார்பில் கடந்த 1988 ஆண்டு முதல் இன்டெக் என்ற பெயரில் தொழிற்கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2017 ஆண்டிற்கான கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் கடந்த 1ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இக்கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 8 நாடுகளை சேர்ந்த 525 நிறுவனங்கள் தங்களது ஸ்டால்களை அமைத்திருந்தன. கோவை தொழில்துறையினருக்கு சர்வதேச அளவிலான தொழில்நுட்பங்களை அறிய செய்வதோடு சர்வதேச அளவில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி பெறும் நோக்கில் இக்கண்காட்சி நடைபெற்று வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சாஃப்ட்வேர் ஆனாலும் ஹார்ட்வேர் ஆனாலும் இதில் கற்றுக்கலாம். என்ன அப்டேஷன் பண்ணணும், பழைய லேத்துக்கு பதில் புது லேத் அப்சல்யூட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்சி மிஷின்ஸ், லேசர் கட்டிங். இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் எல்ஜி எல்லாம் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எப்படி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு, அதே மாதிரி மல்டி லெவல் கார் பார்க்கிங், அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இந்த வாய்ப்பு நம்ம எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் பார்க்க வேண்டியது. அதுக்கு பதில் கொடிஷா இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். ஆட்டோமேஷன் என்னும் தானியங்கி துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொழில்துறையினருக்கு உதவியாக உள்ளதாக கண்காட்சியை பார்வையிட்ட தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக ஆட்டோமேஷன் சிஸ்டம் இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறதுனால அது சம்மந்தமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதே மாதிரி ஃபேப்ரிகேஷனில் ப்ரிசிஸ் கட்டிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மிஷினரிஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வந்திருக்கு. தொழில்துறையில் புதிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமான 4.0 துறையில் புதிய ஆட்டோமேஷன் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக தானியங்கி சிஎன்சி மெஷின்கள், மேம்படுத்தப்பட்ட பிரசிஸ் டூல்ஸ் கட்டிங் இயந்திரங்கள், ஹியூமனாய்டு ரோபோட், தானியங்கி மல்டி லெவல் கார் பார்க்கிங் இயந்திரம் ஆகியவை பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த இன்டெக் இன்றைக்கி இங்கே பார்க்க வந்திருக்கிறோம். மெயினாக இந்த இன்டென்ஷன் அப்படின்னா அந்த 4.0 அப்படிங்கிற இந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னங்கிறத நாங்கள் பார்க்கறதுக்காக ஒரு கியூரியாசிட்டியாக வந்திருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஃபாரின்ல எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம இதில் இந்தியாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இது எந்த லெவலில் இது இட் வில் ஹேவ் அ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வி ஆர் கியூரியஸ் டு சி, அதுக்காக பார்க்க வந்திருக்கிறோம். 5 நாட்கள் கண்காட்சியை தொழில்துறையை சார்ந்த சுமார் 40,000 பார்வையாளர்கள் பார்வையிட்டுள்ளதாக, சுமார் 600 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொழில் நகரமான கோவையில் நடைபெற்ற இந்த உலக தரத்திலான இக்கண்காட்சி மூலம் ஏற்கனவே உள்ள தொழில் நிறுவனங்கள் மட்டுமின்றி புதிதாக தொழில் துவங்க உள்ள இளம் தொழில் அதிபர்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என தெரியப்படுகிறது.
கோவை மாவட்ட தொழில் அமைப்பான கொடிசியா சார்பில் 2017ஆம் ஆண்டுக்கான இன்டெக் கண்காட்சி 5 நாட்கள் கோவையில் நடைபெற்றுள்ளது. கோவையில் அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்களை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளனர். இது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் நிலையில் கோவையிலேயே இது போன்ற தொழில்நுட்பங்களை காண கிடைத்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தொழில்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 4.0 எனப்படும் புதிய தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தொழில்துறையினரிடையே ஒரு பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவர் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு அசோக் குமாருடன் கோவையிலிருந்து காமராஜ். உதகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ராகிங், பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் திறக்க உள்ள நிலையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதை பெற்றோர்கள் வரவேற்றுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை, ராகிங் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 100கணக்கான கல்வி நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா, கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மது, புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தடுப்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். கல்லூரிகளுக்கான பாதுகாப்புகளை எப்படி ஏற்படுத்துவது, இது அல்லது கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும், இது சம்பந்தமாக எல்லாமே ஒரு விரிவான ஒரு விளக்கம் நமது மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இன்னைக்கு கொடுத்தாங்க. கல்வி நிறுவனங்களினுள் மதவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் நுழையாமல் தடுப்பது குறித்தும் உதகை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா விளக்கமளித்தார். இளம் தலைமுறையினர் தவறான வழிகளில் செல்வதை தடுக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சாந்தலட்சுமி, உதகையிலிருந்து சரவணன். கோடியக்கரை சரணாலயத்தை விட்டு வெளியேறிய ஆண் புள்ளிமான் குட்டியை நாய் துரத்தியதால் குளத்தில் விழுந்து பரிதாபமாக இறந்தது. நாய்களால் மான்களுக்கு ஏற்படும் ஆபத்தை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தை விட்டு வெளியேறிய 2 மாத ஆண் புள்ளிமான் குட்டி ஒன்று கோடியக்கரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தில் தண்ணீர் குடிக்க சென்றிருந்தது. அப்போது அங்கிருந்த நாய்கள் மான்குட்டியை கடிக்க துரத்தியதால் தப்பிக்க முயன்று அருகில் இருந்த குளத்தில் மான்குட்டி குதித்தது. குளத்தில் நீரில் மூழ்கி அதிகமாக தண்ணீரை குடித்ததால் மான்குட்டி பரிதாபமாக இருந்தது. தகவல் அறிந்து வந்த கோடியக்கரை வனத்துறையினர் மான்குட்டியை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பின் புதைத்தனர். கோடியக்கரை வனப்பகுதியில் அதிகமான இருக்குது, காட்டுக்குள்ள நிறையா. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் ஊருக்குள்ளேயே நிறையா மான்கள், 100கணக்கான மான்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் நிறையா இங்கே தங்கியிருக்கு. அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் குளத்தில் போய் அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு 10-15 நாய் சுற்றி வளைச்சி அந்த மானை கண்டிப்பாக சூறையாடிடுது. அதனால் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த மானை விரட்டி விட்டுருவோம், பார்க்காத நேரத்தில் பிடிச்சிடுது. அதனால் கோடிக்கரை வனத்துறை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த நாய்களை ஏதாவது அப்புறப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மான்கள் நிறையா பொழைச்சி உயிர் வாழும். தண்ணீரை தேடி வரும் மான்களுக்கு நாய்களால் தொடர்ந்து ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், மௌனிகா சண்முகம் மற்றும் நாகப்பட்டினத்திலிருந்து மாணிக்க வாசகம். தர்மபுரியில் பெண்கள் உட்பட பொதுமக்கள் பலர் தங்கள் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளியே செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உண்டாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மொத்தம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க ரோடை கிராஸ் பண்ணி தாண்டி போகிறதில்ல. மலையாளம் வேலை பக்கம் இருக்கிறதுனால 24 மணி நேரம் வண்டி ஒதுங்குறதுல பசங்களாட்டு ஜாஸ்தி. நைட்டில் சாமானம் தூக்கி போட்டு ஓடிக்கிறது, ஒரு பிள்ளைங்க படிக்கும் முறதில் தாலியை விற்று தின்றது, பொண்டாட்டி பிள்ளைங்க காதலுக்கிறத எடுத்துன்னு போய் தின்றது, சாமானத்தை எடுத்துன்னு போய் தின்றது, வீட்டில் ரேஷன் அரிசியை கூட எடுத்துன்னு போய் விற்று தின்றானுங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? அதனால எங்களுக்கு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. எட்டிமரத்துப்பேட்டில் இருக்கிறதும் எங்களுக்கு இடைஞ்சல, ஊர்லேயும் ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடையும் ஓப்பன் கவர்மெண்ட்ல கொடுக்குது கடை ஒன்று. திருச்சி ராணி இந்த பட்டத்தை பார்த்ததும் ஏதோ அழகி போட்டி என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த பட்டத்தை பெற்றது ராஜா காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவிய புறாதான். அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
முந்தைய ஆட்சி காலத்தில் புறாக்கள் தூது செல்வதற்கும் உளவு பார்ப்பதற்கும் பயன்பட்டு வந்தது. நவீன காலத்தில் செல்ல பறவையாக புறா வளர்க்கப்பட்டு வருகிறது. புறாக்களில் மணிப்புறா, கோவில் புறா, ஹோமா புறா, கானப்புறா, சாதாரண தௌடால் புறா, அலங்கார புறா என பல வகைகள் உண்டு. மனித வாழ்வோடு ஒன்றுவிட்ட புறா இனங்களை பாதுகாப்பதற்காக, புறா வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக புறா பந்தயங்கள் பல்வேறு மாவட்டங்களின் சங்கங்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பந்தயங்களில் கானப்புறா, ஹோமா புறா போன்ற இனங்கள் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு ஈடுபடுத்தப்படுகின்றன. புறாக்கள் வின் பண்ணுறவங்கள்ட்ட பேர்டு எடுக்கணும். அவங்கள்ட்ட பேர்டை எடுத்து அந்த புறாவை வந்து நம்ம வீட்டில் வச்சு அதை ட்ரைனிங் பண்ணோம். இல்லை அதை கொண்டு வந்து அதை ப்ரீட் பண்ணணும். அதை ப்ரீட் பண்ணி குஞ்சாக இருக்கப்போ வெளியே எடுத்து புறாவை வந்து தயார் பண்ணணும். அது புறா வந்து இந்த ஹோமர் புறா வந்து எப்படி தயார் பண்ணணும்னா, வெளியே வந்து காய்ச்சல் போடணும். ஒரு வாரத்துக்கு காய்ச்சல் போட்டு பின்ன வந்து புறா வந்து வீட்டை சுற்றி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும். நம்ம வீடு இங்கே இருக்குது, எங்கெங்கே பார்க்கணுமோ அங்கங்கே பார்த்து புறா வந்து வீட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு பறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே பறக்கும். அப்புறம் நல்லா ஐடென்டிஃபை ஆன பிறகு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் புறா வந்து வீட்டை சுற்றி கவர் பண்ணும். போட்டிகளில் கலந்து கொள்ளும் புறாக்களுக்கு பல தடைகளும் சோதனைகளும் இருக்கும். குறிப்பாக காற்று பலமாக வீசினால் புறா பறக்கும் திசை மாறக்கூடிய நிலை உண்டு. வயல்வெளிகளில் உள்ள வேட்டை வலைகள், ஏவுகணைகள் அனுப்பும் போது அந்த பாதையில் தூவப்பட்டுள்ள ரசாயன கலவை மற்றும் வயல்வெளிகளில் போடப்பட்டுள்ள ரசாயன மருந்துகள் போன்ற பல கட்ட அபாயங்களை கடந்து குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேருவதே சவாலாக இருக்கும். திருச்சியில் திருச்சிராப்பள்ளி ரேசிங் பீஜியன்ஸ் கிளப் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை புறா பந்தயம் நடத்தப்படுகிறது. நடப்பாண்டில் 1000 கிலோமீட்டர் தூரத்தை 7 நாட்களில் கடந்து வளர்ப்பவர் வீட்டுக்கு வரும் புறாக்கள் வெற்றி பெறும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், திருச்சி ஸ்ரீரங்கம் RS சாலையைச் சேர்ந்த ஆறுமுக அருள்குமரன் என்பவரது புறா 5 நாட்களில் 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து 6ஆம் நாள், அதாவது பந்தய நாள் கெடு 2 நாட்களுக்கு முன்பே வீடு வந்து சேர்ந்து சாதனை படைத்துள்ளது. 27 வருஷத்துக்கு அப்புறம் போட் டைமுக்குள்ளே வந்து நம்ம பேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்த புறா வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இந்த புறா வந்து எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கு. வெற்றியை வந்து இந்த புறா வந்த புறாவுக்கு வந்து TRPC கிளப் சார்பாக ட்ரிச்சி குயின் என்ற பேர் வந்து இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ரிச்சி குயின் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் அது பெருமையாக நினைக்கிறேன். திருச்சி ராணி என்ற பட்டத்தினை வென்றுள்ள இந்த புறாவினை கண்டு புறா ஆர்வலர்கள் மற்றும் வளர்ப்பவர்கள் இதனை கொண்டாடி மகிழ்கின்றனர். கடந்த 27 ஆண்டுகளாக திருச்சியிலிருந்து விடப்பட்ட எந்த புறாவும் படைத்திடாத சாதனையை இந்த புறா பெற்றிருக்கிறது. உயிருக்கு சமமான பந்தயத்தில் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி பங்கேற்பதே பெரிய கௌரவம் என்ற எண்ணங்களுடன் இன்றும் பந்தயக்காரர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், தனலட்சுமி மற்றும் திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் கே. கந்தபழனிவேல். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். காவேரி பிரைம் செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து டெல்லியில் மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஏற்கனவே பல மருத்துவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து டெல்லியில் இன்று சுமார் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் தங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேண்டும், சுதந்திரமான மனநிலையோடு சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும். எந்த மருத்துவர்களும் குற்றவாளிகள் அல்ல. அப்படி இருந்தும் மருத்துவர்கள் மீதான குற்ற நடவடிக்கைகள் எதற்காக? தன்னாட்சி முறை என்பது மருத்துவர்களுக்கு வழங்கப்படவில்லை, ஆனால் மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே மருத்துவர்கள். எனவே அவர்களை சுதந்திரமான மனநிலையோடு பணியாற்ற விடுங்கள். மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளிகள் பலர் உரிய சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்தனர். இந்த நிலையில் மருத்துவர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்ததால் மிகப்பெரிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் கார்த்தி மற்றும் சங்கரவடிவு. அமிர்தசரஸில் நடைபெற்ற ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனின் 33வது நினைவு தினத்தில் ஏராளமான சீக்கியர்கள் கலந்து கொண்டனர். ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் என்பது கடந்த 1984ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோயிலில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையாகும். அங்கு தஞ்சமடைந்ததாக கூறப்பட்ட சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிப்பதற்காக அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தியின் ஆணைப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காலிஸ்தான் இயக்கத்தின் தலைவர் ஜர்னைல் சிங் பிந்தரன் வாலாவால் தலைமை தாங்கப்பட்ட பிரிவினைவாதிகள் அதிகப்படியான ஆயுதங்களை சீக்கிய கோவிலில் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் 33வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் ஏராளமான சீக்கியர்கள் ஒன்றிணைந்து ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனின் நினைவு தினத்தை அனுசரித்தனர். இந்த நிகழ்வின் போது சீக்கியர்கள் காலிஸ்தான் குறித்து ஆக்ரோஷமான முழக்கங்களை எழுப்பினர். மேலும் சீக்கியர்களின் மரபை பாதுகாக்கும் வகையிலான முழக்கங்களும் இடம்பெற்றன. பொதுமக்கள் உட்பட 493 பேர் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மற்றும் சங்கரவடிவு. ஐரோப்பாவின் மொண்டனெக்ரோ நாடு வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நாட்டோவில் உறுப்பினராக இணைந்துள்ளது. நோட்டோ என்பது வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு ஆகும். இது 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் உருவான ஒரு இராணுவ கூட்டணி அமைப்பு ஆகும். இதில் கனடா, பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட 28 நாடுகள் ஏற்கனவே உறுப்பினர்களாக உள்ள நிலையில் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மொண்டெனீக்ரோ தன்னை 29வது நாடாக நோட்டோவில் இணைத்துக் கொண்டுள்ளது. இன்று சரிவுடன் முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 118 புள்ளிகள் சரிந்து 31,190 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 37 புள்ளிகள் சரிந்து 9,637 புள்ளிகளில் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் HCL டெக் 3.58% லாபமும், TCS 3.54%, இன்ஃபோசிஸ் 2.15%, டெக் மஹேந்திரா 1.46%, விப்ரோ 0.90% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் லாபம் பார்த்தன. இதேபோல் நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் டாடா மோட்டார்ஸ் 3.59% நஷ்டமும், NTPC 2.77%, டாடா மோட்டார்ஸ் DVR 2.62%, ONGC 2.45%, ACC 2.35% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நாளை பாகிஸ்தான் அணி பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்த உள்ளது. இரு அணிகளின் முன்னோட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மினி உலகக்கோப்பையில் 7வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பலம் வாய்ந்த அணியான தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இந்த ஆட்டம் பர்கிங்காம் மைதானத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. இரு அணிகளை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்கா அணி முந்தைய லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்தது. அன்றைய ஆட்டத்தில் சதமடித்த அசிம் ஆம்லா, டூப்ளசிஸ் போன்ற வீரர்கள் பாகிஸ்தானையும் சாய்க்க காத்திருக்கின்றனர். கடந்த ஆட்டத்தில் 4 ரன்னில் பெவிலியன் திரும்பிய கேப்டன் டிவிலியர்ஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என நம்பலாம். இந்த ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றால் அரையிறுதி வாய்ப்பு உறுதி என்பதால் தென்னாப்பிரிக்கா அணி முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை இந்த தொடரில் தடுமாறுகிறது என்றே சொல்லலாம். அந்த அணியின் செயல்பாடு இந்த முறை முழுமையாக இல்லாதது அணிக்கு ஏமாற்றமாக உள்ளது. தவிர கணுக்கால் காயம் காரணமாக வேகப்பந்து வீரர் வாகா பிரியாஸ் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து விலகியுள்ளார். காயத்தால் 2 வாரங்கள் ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவர் தொடரிலிருந்து விலகியதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. அவரது விலகல் அணிக்கு பின்னடைவாக உள்ளது. 1998ஆம் ஆண்டு தொடக்க சீசனில் வாகை சூடிய தென்னாப்பிரிக்கா அணி 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வாகை சூடும் முனைப்பில் உள்ளது. மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் முதல் கண்ணோட்டம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. ரெமோ படத்திற்கு பிறகு ஆர்.டி. ராஜா தனது 24 AM ஸ்டுடியோஸ் மூலம் தயாரிக்கும் படம் வேலைக்காரன். இதன் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பிரசாத் லேபில் செட் அமைக்கப்பட்டு நடந்தது. இப்படத்தின் முதல் கண்ணோட்டம் மே 1 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சற்று தள்ளிப்போய் ஜூன் 5, அதாவது நேற்று மாலை 6 மணி அளவில் வெளியாகி சிவகார்த்திகேயன் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது காணலாம். சென்னையில் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 28 டிகிரி செல்சியஸும், மதுரையில் அதிகளவாக 34, குறைந்த அளவாக 26, கோவையில் அதிகளவாக 31, குறைந்த அளவாக 23, திருச்சியில் அதிகளவாக 34, குறைந்த அளவாக 27, சேலத்தில் அதிகளவாக 32, குறைந்த அளவாக 24, நெல்லையில் அதிகளவாக 36, குறைந்த அளவாக 27, ஊட்டியில் அதிகளவாக 16, குறைந்த அளவாக 12, புதுச்சேரியில் அதிகளவாக 34, குறைந்த அளவாக 27, கன்னியாகுமரியில் அதிகளவாக 29, குறைந்த அளவாக 26, நாகர்கோவிலில் அதிகளவாக 30, குறைந்த அளவாக 26, டெல்லியில் அதிகளவாக 40, குறைந்த அளவாக 29, மும்பையில் அதிகளவாக 32, குறைந்த அளவாக 28, கொல்கத்தாவில் அதிகளவாக 34, குறைந்த அளவாக 27, பெங்களூரில் அதிகளவாக 26, குறைந்த அளவாக 20, திருவனந்தபுரத்தில் அதிகளவாக 29, குறைந்த அளவாக 25, கொழும்புவில் அதிக அளவாக 19, குறைந்த அளவாக 12, பெய்ஜிங்கில் அதிக அளவாக 32, குறைந்த அளவாக 16, சிங்கப்பூரில் அதிக அளவாக 32, குறைந்த அளவாக 27, சிட்னியில் அதிக அளவாக 15, குறைந்த அளவாக 13, பாரிஸில் அதிக அளவாக 21, குறைந்த அளவாக 12, லண்டனில் அதிக அளவாக 19, குறைந்த அளவாக 13, துபாயில் அதிக அளவாக 42, குறைந்த அளவாக 30. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.